இப்போ ட்ரெண்டே இந்த பொங்கல் பரிசு 3000 ரூபாய் தான். இதுலயே சில பேருக்கு வந்து சில பேருக்கு வராம இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை ரத்து செய்யறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆதாரோட லிங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. குறிப்பா கணக்கு புதுப்பிக்காதவங்க, தவறான தகவல் கொடுத்தவங்க அப்படின்னு உங்களோட ரேஷன் கார்டை ரத்து செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால செக் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டுல கேஒய்சி கட்டாயமா பண்ணணும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட்ல கொடுக்குற ஃப்ரீ பொருள் எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த பொங்கல் காசு 3000 ரூபாய் ஏன் பல பேருக்கு கிடைக்கல அப்படின்னா கட் ஆஃப் டேட். அதாவது இந்த ஸ்கீம் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் காசு அனௌன்ஸ் பண்ண பின்னாடி புதுசா ரேஷன் கார்டு எடுத்தவங்க இல்லைன்னா சமீபத்துல நேம ஸ்பிளிட் பண்ணி இல்ல ஆட் பண்ணவங்களுக்கு இந்த காசு கிடைக்காது. இகேஒய்சி லேட் கம்ப்ளீஷனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரேஷன் கடையில லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிள் லிஸ்ட்ல வருமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி இருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா 1967க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இனி வர ஃப்ரீ பொருட்கள் நமக்கு கட்டாயமா கிடைக்கும். இந்த கேஒய்சிக்கான ஆன்லைன் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன்.